உன்னால எதுவும் செய்ய முடியாது. என்ன உனக்கு அவனுடைய சக்தி என்னன்னு கூட தெரியாது. அவன் உன்னை விட சக்தியும் புத்தியும் நிறைஞ்சவன், புரியுதா? அவன் உன் வடிவத்தை எடுத்து உன் முன்னாடியே வந்து போனான். அப்ப உன்னால எதுவுமே செய்ய முடியல. எதெல்லாம் விட அவன் உன்னை விட பல மடங்கு வேகமா சிந்திக்கிறான். நீ அந்த அளவுக்கு பிளான் பண்ணிய கூட அவன் அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ள நுழைஞ்சிட்டான். உன் மந்திர சக்தி இருந்த வில்வ இலைகளையே தூக்கிட்டான். ஆனா அவன் மேல சின்ன கீரல் கூட விழ. அதுதான் உன் எதிரியுடைய சக்தி. அந்த மந்திர வில்வ இலையால கூட அவனை எதுவும் பண்ண முடியல. அதனாலதான் சொல்றேன், அவனை எதிர்க்கிற எண்ணத்தை விட்டுடு. உன்னோட எந்த திட்டமும் சக்சஸ் ஆகாது. ஃபார்ம் ஹவுஸோட நாலா பக்கமும் வில்வேல இருந்துச்சு. அந்த விஷயம் இந்த ஜெனாவுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இவன் தாங்க வரவே இல்லையே. அதே சமயம் நான் அங்க இருந்து வெளியே வந்தப்ப அவங்க ஒரு வில்வ இலை கூட இல்ல. அதுவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருந்துச்சு. அப்படின்னா அப்போ இங்க பாரு பவானி, இப்படி உட்கார. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இனியும் அவனை நம்புறது முட்டாள்தனம். இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது. என்னாச்சு? நீ சொல்றது சரிதான். நான் நிதானமா எதையுமே யோசிக்கல. நான் ஒன்னு சொல்லவா? இந்த வீட்டுக்குள்ள எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு. நாம வெளியே போலாமா? போலாம் போலாம் வா. நான் என்னோட உண்மையான எதிரிய கண்டுபிடிச்சிட்டேன் ஜனா. ஆனா உன்னால இத கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு அந்த குரல் கேக்குது. அது என்ன பைத்தியம் பிடிக்க வைக்குது. அது என்ன தூங்க விட மாட்டேங்குது. எனக்கு அந்த குரல் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேட்கலப்பா. என்ன குரல்? அதே குரல். குழந்தையோட அழுக. அது இங்கதான் கேக்குதுப்பா. அந்த குரல் கேட்காம இருக்க ஏதாவது செஞ்சாகணும். அந்த குரல் என்ன விடவே மாட்டேங்குது. அந்த குரல் இங்கிருந்து வருது. இங்கிருந்து வெளியே போயிடலாம். ஐயோ, சத்தம் கேக்குது. இங்கிருந்து இந்த ஜனா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? இவன் கூட இருக்கிற வரைக்கும் வீராவை எப்படி காப்பாத்துறது? இந்த குரல் என்ன பைத்தியம் பிடிக்க வைக்குது. என்னாச்சு பவானி? எனி ப்ராப்ளம்? இப்ப இவனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. இல்ல, அது என் மனசுல அந்த வீரோட நினைவுகள் இருக்குல்ல, அதை நான் நிரந்தரமா அழிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப உன்னை நீ என் கையில ஒப்பட. நான் உன்னை ரொம்ப தூரமா கூட்டிட்டு போறேன். பவானி, பாத்து பவானி, நான் உன்னை தூக்கி விட்டுமா? வேணாம். இல்ல, என்னால எழுந்து நிக்க முடியும்னு தோணல. ரொம்ப வலிக்குது. பவானி, ஜனா, உன்கிட்ட நான் மருந்து, அந்த வலி போக்குற மருந்து நான் பார்த்தேன். அந்த ஸ்ப்ரே அங்க இருந்துச்சு. ப்ளீஸ் அதை எடுத்துட்டு வரியா? நான் கொண்டு வரேன். தேங்க்யூ. பவானி, என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டாளா? பவானி, ஐயோ, இந்த சத்தம் திரும்ப கேக்குது. ஐயோ, இந்த குரல எப்படி நிறுத்துறது? நான் எப்படி தப்பிக்கிறது? இது எனக்கு மட்டும் ஏன் கேக்குது?
பவானி 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 நீ என்ன பண்ற பவானி? என்ன பார்த்து எதுக்கு நீ ஓடுற? நான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். உனக்கு நல்லதான் நினைக்கிறேன். நீ எனக்கு நல்லதெல்லாம் பண்ண நினைக்கல. நீ என்ன முட்டாளாக்க தான் பாக்குற. திரும்பவும் ஏமாத்த பாக்குறியா? அப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ என்ன கட்டி பிடிச்சி அழுவன்னு நான் நினைச்சேன். ஏமாத்துக்காரா, நீ ஒரு ஃப்ராட். என்னோட சக்திகள் எல்லாம் என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு தானே நீ இப்படி எல்லாம் பண்ண? ஆமா ஆமா நாகினி, என்ன உன்னை அடையிற வாய்ப்பு நான் எழுந்துட்டேன். ஆனா உன் சக்திகள் அடையிற வாய்ப்பு எனக்கு எப்பவுமே கிடைக்கும். சோ அத நான் இழக்க விரும்பல. நீ நினைச்சிருந்தா எனக்கு எல்லாத்தையும் அன்பா கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா நீ கொடுக்கல. தர முடியாதுன்னு அடம் பிடிக்கிற. அதுக்குதான் அதுக்கான தண்டனை நீ அனுபவிக்க போற. என் விருப்பப்படி நீ அதை கொடுத்துதாகணும். அதுக்கப்புறம் நான் உன்னை கொன்னு ஆதி நாகினியுடைய சக்திகளை மட்டும் இல்ல, நாகமணிக்கு நானே தலைவன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் பெரிய பலசாலி ஆயிடுவேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நான் தலைவன் ஆயிடுவேன். பக்தர்கள் எப்பவுமே கடவுளாக முடியாது. நாம எல்லாம் நாகங்கள், அந்த பரமேஸ்வரனோட பக்தர்கள். நாம எப்பவுமே நிறுத்து 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 நிறுத்து. உன்னோட இந்த சின்ன புத்தியாலதான் நீ நாகினியா இருந்து கழுகோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. பாரு, என்ன நல்லா பாரு. என்கிட்ட இருந்து கத்துக்கோ. நான் கும்பிடுறது கடவுள் இல்ல, அந்த ஆசுரனை கும்பிடுறேன். இதுக்கப்புறமா நான் இதைத்தான் செய்ய போறேன். உன்னோட பக்தி எல்லாம் எனக்கு தேவையில்லை. வீரா அவனோட வீட்டுல இருக்கிறதுக்கே உனக்கு அனுமதி கொடுத்தா, உன்னோட எல்லா தப்பையும் மன்னிச்சிட்டா. ஆனா நீ என்ன பண்ண? இல்ல, அதுதான் அவ பண்ண தப்பு. இது கலியுகம். கலியுகம். இங்க மறக்கிறவன் மன்னிக்கிறவன் வேணும்னா மகான் ஆகலாம். ஆனா கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. திருட்டுத்தனம் இருந்தாதான் இங்க ஜெயிக்கவே முடியும். அதனாலதான் நான் ஜெயிக்கிறேன். உங்க எல்லாரையும் முட்டாளாக்குறேன். ஒரு தடவை, 2 தடவை இல்ல, பல முறை, 1000 முறை. உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வச்சனா, நீ அசுரனா மாற வேண்டிய தேவையே இல்ல. என்ன நீ பொறுப்புலயே ஒரு அசுர. பொறுப்ப பத்தியெல்லாம் நீ பேசாத. அப்புறம் அந்த வீராவோட பொறுப்பு. வாய மூடுடா. வாய மூடு. இதுக்கு மேல வாய் திறக்காத. நீ உன்னோட அசுத்தமான வாயால இனிமே வீராவோட பேரை சொல்லாத. அதுவே ஒரு பெரிய பாவம். ஏமாத்துக்கார, சூழ்ச்சிக்கார, ஃப்ராடு நாகமே, எல்லாத்துலயும் இது வரைக்கும் நீ பொய்யதான் சொல்லிருக்க. ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நீ பொய்யதான் சொல்லிருக்க. ஆரம்பத்துல நீ என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்ச. அதுக்கப்புறம் எனக்கும் வீரக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ கூட இருக்கிற மாதிரி நடிச்ச. அதுக்கப்புறம் என்னோட நண்பனா நடிச்ச. என்கிட்ட நீ இது வரைக்கும் சொன்ன எல்லாமே பொய் தான். இல்ல 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 இல்ல. மார்க்காட்டு விஷயத்துல நான் போய் சொல்லவே இல்ல. அந்த பேய நான் தான் கொன்னேன். சத்தியமா. அது உன்னோட அம்மாடா. அம்மாலாம் ஒண்ணுக்கு இல்ல. அவ என்ன விட மேல இருக்கணும்னு நினைச்சா. அதனாலதான் அவளை நசுக்கி ஒரு புழு மாதிரி நசுக்கி கொண்டுட்டேன். என்னால நம்பவே முடியல. உன்ன மாதிரி ஒரு அரக்கனெல்லாம் நான் நம்பியிருக்கேனே. ஒவ்வொரு தடவையும் நீ ஏமாத்திருக்க. இந்த யுகத்துல மட்டும் இல்ல, சத்திய யுகத்திலேயே நான் உன்னை புரிஞ்சுக்காம போனன்றது என்னாலே புரிஞ்சுக்க முடியல.